அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, உறவினர்களே, தாயிகளே, சற்று முன்பு இன்று 12ஆம் திகதி நவம்பர் மாதம் 2025 அசருடைய நேரம். இந்த நேரத்தில் எங்களுக்கு கண்ணியமாக நாம் எல்லோரும் மிக பாசமாக அழைக்கக்கூடிய MSM ஃபாரூக் ஹாஜியார் அவர்கள், அமெரிக்கன் ஃபாரூக் ஹாஜியார் என்று அழைக்கப்படுவார்கள். MSM ஜரூக் ஹாஜியாருடைய சகோதரர் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவானாக. அல்லாஹ் அவருடைய குடும்பத்துக்கு அஜரையும் சபரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக என்று துஆ செய்கிறோம். அவர் எங்களுடைய ஷேக் ஃபாசில் ஃபாரூக்குடைய தகப்பனாரும் இன்னும் பல ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் விட்டுவிட்டு செல்லக்கூடிய ஹாஜியார் அவர்கள் தன்னுடைய தீனுடைய ஹிதமத்தில் சுமார் 50 வருஷத்துக்கும் மேலாக இரவு பகலாக அதற்கு தன்னை அர்ப்பணித்து பாடுபட்டவர்கள். தாவாலையும் தஸ்கியாலையும் தாலீம்லையும் இல்முக்கு மதரசாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலமாக்களை மதிக்கும் ஒரு மிக சிறந்த மனிதராக, உலமாக்கள கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக அவர்கள் எப்பொழுதுமே இருந்திருக்கிறார்கள். யாரும் அவர்களிடத்துல ஒரு கவலையை துக்கத்தை எடுத்துட்டு போனால் அதுக்கு ஆறுதல் உள்ள ஒரு மனிதராக இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தன்னுடைய வயோதிபத்திலையும் எப்பொழுதுமே தொழுகையில, இபாதத்துல, ஜிகர்ல, குர்ஆன் ஓதல்ல மிக கரிசனை உள்ளவராக அவர் இருந்திருக்கிறார். அதுல கவனம் செலுத்தியிருக்கிறார், அதுல ஈடுபட்டு இருக்கிறார். இந்த தீனை சுமந்து உலகமெல்லாம் சென்று இந்த தாவாவை, அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தன்னால முடியுமான முயற்சியை கடைசி வரைக்கும் செய்து கொண்டே அவர் இருந்திருக்கிறார். தஸ்கியாலையும் தாலீம்லையும் தாவாலையும் தன்னை ஈடுபடுத்தின ஒரு மகான். அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த பதவி அந்தஸ்து நசிபாக்கி அவருடைய பேரர்களும் குடும்பத்துல மகன்மார்களும் தீனுடைய பல ஹிதமத்துகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மகள்மார்களும் அவருடைய பேரன் பேத்திகளும் அல்லாஹ் எல்லோருக்கும் இந்த கூலியை நசிபாக்கணும். அவருடைய பாரியாருக்கும் அல்லாஹ் தாலா பொறுமையும் சபரையும் அஜரையும் அல்லாஹ் நசிபாக்கணும் என்று துஆ செய்வோம். அவருடைய ஜனாதா விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் தாலா டைம் அறிவிப்பார்கள். அது வரைக்கும் எல்லோரும் அவருக்காக துஆல ஈடுபடுமாறு, அவரால் எது மனிதர் என்ற அடிப்படையில் தப்பு தவறுகள் குற்றங்கள் நடந்திருந்தால் அதை மன்னித்து விடுமாறும், உறவினர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு அன்பாக இரக்கமாக அவர் பயணித்த இந்த பயணத்தை சிறப்பாக எடுத்து செல்லுமாறு மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.